தொடரும். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த நாடு மதிப்புமிக்க வாக்கு என்கிற உரிமையை தந்தது. ஆனால் அதை பயன்படுத்தி என் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்களுக்கு ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை ஏற்படுத்தி தரவில்லை. சரியானதை வாங்கி கொடுத்து வளர்த்தீர்கள். நல்ல உணவு, நல்ல சட்டை, நல்ல உடை எல்லாம் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு நல்ல தலைவனை எங்களுக்கு தேர்வு செய்து தரவில்லை. வறுமையை தவிர எங்களுக்கு எந்த பெருமையும் நீங்கள் தரவில்லை. இங்கே எல்லோருக்கும் பதவியை கொடுத்தீர்கள். எம் மக்களுக்கு அவர்களால் எந்த உதவியும் கிடைக்கவில்லை. பிறகு எதற்கு உங்களுக்கு வாக்கு? எதற்கு? மாறி மாறி 60 ஆண்டுகளாக இந்த 2 பெரும் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எங்களை, உங்கள் பிள்ளைகளை இந்த வீதியில் போட்டதை தவிர வேற என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? படிக்க கல்வி வைத்திருக்கிறீர்களா? படித்தால் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? குடிக்க நல்ல நீர் வைத்திருக்கிறீர்களா? சுவாசிக்க நல்ல காற்று, மூச்சு காற்று வைத்திருக்கிறீர்களா? பயணிக்க பாதை, நல்ல போக்குவரத்து, எரிக்க தடையில்லாத மின்சாரம், எது ஒன்றை உங்கள் வாக்கை வைத்து எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாக்கை வாங்கி அவர்கள் தங்கள் வசதியை பெருக்கி வாழ்ந்ததை தவிர இந்த மக்களுக்கு செய்தது என்ன? என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன கிடைத்திருக்கிறது? விவசாயி விளைவிக்கிற விளைபொருட்களை வாங்கி சேமிக்கிற ஒரு கிடங்கு ஒரு மாவட்ட தலைநகரிலாவது இருக்கிறதா? இல்லை. ஆனால் டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்க எவ்வளவு குளிரூட்டப்பட்ட அறை, காவலர்கள், பாதுகாப்பு, கண்காணிப்பு கருவி வைத்து குடிக்கிற சரக்கை பாதுகாக்கிறவர்கள், உயிர் தேவையா இருக்கிற உணவுப் பொருளை வீதியில் போட்டு முளைக்க வைப்பதை வேளாண் பெருங்குடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. எப்படி சகிக்கிறீர்கள்? எப்படி பொறுக்கிறீர்கள்? ஒரு நாட்டில் அறிவை வளர்க்கும் ஆசிரியன் வீதியில் வந்து போராடுகிறான், எனக்கு சம்பளம் கொடு என்று. உயிரை காக்கும் மருத்துவன் எனக்கு உரிய சம்பளம் தா என்று சாலையில் வந்து போராடுகிறான். செவிலியர்கள் தெருவில் வந்து போராடுகிறார்கள். உழவன் போராடுகிறான், உரிய விலையை கொடுத்து என் நெல்லை கொள்முதல் செய்து கொள் என்று கேட்கிறார்கள் மக்கள். அவர்களுக்கு கொடுக்கவில்லை, கேட்கவில்லை. 5000 வங்கியில் போடு என்று போடுகிறார்கள். ஆசிரியர்கள் கேட்கிற சம்பளத்தை கொடுக்க அதிகபட்சம் 150 கோடி. ஆனால் இவர்கள் வங்கியில் போட்டதில் இழந்த பணம் 6800 கோடி. எப்படிப்பட்ட ஆட்சி, எப்படிப்பட்ட நிர்வாகம்! டாஸ்மார்க்கை திறந்து வைத்து தன் நாட்டு குடிகளை குடிக்க வைத்து அதிலிருந்து வருகிற வருவாயை வைத்து ஒரு நாடு ஆட்சி செய்யும் என்றால் அது நல்ல ஆட்சியா? எப்படி எப்படி அறம் சார்ந்த ஆட்சியா, அநீதியான கொடுமையான ஆட்சியா என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எப்படி நாட்டு மக்களை குடி நோயாளியாக ஆக்கிவிட்டு
நாடங்களும் போதை கலாச்சாரத்தை திறந்துவிட்டு பள்ளிக்கூடம், கல்லூரி, வழிபாட்டு தலங்களுக்கு வாயிலேயே போதைப் பொருள்கள் கிடைக்கிற வாய்ப்பை கொடுத்துவிட்டு நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு, ஒழுக்கம், கொலை கொள்ளை தடுப்பு, சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தாலிக்கும் தங்கம் தந்தார்கள், அரைப்பவன் தந்தார்கள். 6 லட்சம் பேர் தாலியை அறுத்திருக்கார்கள் குடிக்க வச்சு. எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படி 60 ஆண்டுகளாக ஊழல் லஞ்சத்தையே பார்த்து பார்த்து அதையே ஊறி சகித்து போனீர்கள். தெரிகிறது உங்களால் ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்டு விட்டது. தடுக்க முடிகிறதா உங்களால்? உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் வளங்கள் களவு போகிறது, தடுக்க முடிகிறதா? உங்கள் நிலமங்கும் குப்பை மேடாகிறது, தடுக்க முடிகிறதா? நச்சு கழிவுகளால் உங்கள் தாயின் மடி நனைகிறது, அதை தடுக்க முடிகிறதா? தடுக்க முடிகிறதா? சிப்காடு எல்லா தொழிற்சாலைகளையும் நஞ்சு நஞ்சு நிலம், நீர், காற்று எல்லாம் விஷமாகி போனது. இதே பெருந்துறையில் தண்ணீரில் யுரேனியம் கலந்து விட்டது. 26 கிலோமீட்டருக்கு நீரை எடுத்து குடிக்காதீர்கள், நீரை எடுத்து பயன்படுத்தாதீர்கள் அரசு சொல்லுது. அப்போ பெருந்துறையில் 26 கிலோமீட்டர் தான் நீர் நஞ்சாகி போனதா? 27வது கிலோமீட்டரில் சரியாக இருக்கிறதா? எப்படி? அந்த ஆலையில் உங்களுக்கு என்ன கிடைத்தது? அந்த ஆலைக்கு உரிமையாளன் யார்? 3000-4000 ஏக்கரை பறித்து இந்த தொழிற்சாலையை நிறுவி உங்களுக்கு கிடைத்தது என்ன? என்ன கிடைத்தது? வேலையா? வேலைக்கு என்ன கிடைத்தது? சம்பளம். அதை வைத்து என்ன செய்வீர்கள்? சாப்பிடுவீர்கள். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அந்த நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். எங்கே போனது நமக்கு? எங்கே போனது? இந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுகிறது? எதை உற்பத்தி செய்கிறார்கள்? இதில் பார்த்தவர்கள் யார்? யார்? கொடுமை. தண்ணீரை குடித்து குடித்து நச்சு நீரை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு செத்து விழுகிறார்கள். தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்து பிறக்கிற குழந்தைகள் குறையோடு பிறக்கிறது. இந்த கொடுமையான சூழலில் எங்களை விட்டதோடு இல்லாமல் இனி வருகிற பிள்ளைகளை அந்த தோளில் உட்கார்ந்திருக்கிறானே, அந்த பிஞ்சை இந்த நிலத்தில் காற்று இல்லாமல், நீர் இல்லாமல், நஞ்சில்லாத நல்ல உணவு இல்லாமல் விட்டு விட்டு செல்லவா? செல்லவா? எப்படி? குடிக்க நீர் இருக்கிறதா உங்களுக்கு? கடையில் இருக்கிறது. ஆக்குவாப்னோ, அப்பலோ, கின்லே யார் முதலாளி? யார் அவன்? உனக்கும் எனக்கும் ஆத்தாளுக்கும் அப்பனும் கிடைக்காத நீர் அப்பலோ அந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? அந்த கின்லே முதலாளிக்கு எப்படி கிடைக்கிறது? அது குடிக்கிற நீர் தானா விஷமா? யாருக்கு தெரியும்? இந்த கூட்டத்தில் யாருக்கு தெரியும்? இந்த கடையில் உனக்கு தண்ணி கிடைக்கிறது, குடிக்கிறாய். காக்கை குருவி இந்த மரத்துக்கு எங்கிருந்து கிடைக்கும்? யானைக்கும் பூனைக்கும் நாய்க்கும் நரிக்கும் தண்ணி எவன் கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? கொக்குக்கும் மைனாவுக்கும் மயிலுக்கும் யார் கொடுப்பா? அதெல்லாம் இல்லாமல் போனால் என்ன என்று கேட்கிறீர்கள். அதெல்லாம் இல்லை என்றால் நாம் செத்து போவோம், செத்து போவோம். மரம் நாம் இல்லாமல் வாழ்ந்துவிடும். மரம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை அறியாத நாம் எதற்கு நமக்கு கல்வி? எதற்கு நமக்கு மூளை என்ற உறுப்பு? என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், இந்த தேர்தலை எப்போதும் போல ஒரு தேர்தல் என்று கடந்து செல்லாதீர்கள். தயவு செய்து செல்லாதீர்கள். வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் அறிய ஒரு கடமையை கைகளில் கொடுத்திருக்கிறது. ஒரு மாற்றத்திற்காக சிந்தியுங்கள். வேற ஒரு அரசியலை, வேற ஒரு நல்ல ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்வதற்கு, அமையச் செய்வதற்கு உங்களால் முடியும். உங்களால் முடியும். உங்களுடைய ஒற்றை வாக்கால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க முடியும். பணத்துக்கு வாக்கு என்கிற போது அங்கு ஜனநாயக படுகொலை நடந்து பணநாயகம் உயிர் பெறுது என்பதை உணராதவர்களா நீங்கள்? இலவச அறிவிப்புகள் ஏமாற்றுவதற்கு என்பது தெரியாதவர்களா நீங்கள்? தெரியாதவர்களா? இலவசத்தில் இழக்கிறார்கள். டோக்கனை கொடுங்கள், 8000 ரூபாய் தருகிறேன், பிடித்ததை வாங்கிக் கொள்கிறார்கள் என்கிறார்கள். உங்கள் மானத்தை வாங்க முடியுமா? நீங்கள் இழந்த மானத்தை, நீங்கள் பறிகொடுத்த உங்கள் மலையை, நீங்கள் பறிகொடுத்த உங்க ஆத்து மணலை சொல்லுங்கள், வாங்க முடியுமா? குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான நம்ம சித்தப்பனும் பெரியப்பனும் செத்து நம்ம ஆத்தா தாலி அறுத்திருக்கிறார்களே, அவர்கள் உயிரை திருப்பி வாங்க முடியுமா? எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையில்? மானத்திற்காக உயிரை விட்ட பரம்பரையில் வந்த மக்கள் ஏன் இப்படி? ஏன் இப்படி? தன்மானத்திற்காக இயக்கம் கண்ட இனம் அவமான சின்னமாக அலைவது ஏன்?
இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீங்கள் நிற்பீர்கள்? எதற்காக? இலவசத்தில் இழக்கிற பணத்தை இந்த அரசாங்கங்கள் எங்கிருந்து எடுக்கிறது? அது நம்மிடமிருந்தான் எடுக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாதா? தவிர்க்க முடியாத பொருட்களில், மின்சாரத்தில், வீட்டு வரியில், சொத்து வரியில் வரியை கூட்டி அதை வசூலித்துக் கொள்கிறார்கள் என்று தெரியாதா? ஐயா எடப்பாடி கீழே இறங்கும் போது நாட்டின் கடன் 4.5 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் கீழே இறங்கும் போது 10.5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடியை வாங்கி நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் அல்லது கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? இல்லை மக்கள் நீங்களாவது சொல்ல முடியுமா? தரமான கல்வி தரப்பட்டிருக்கிறது, மருத்துவம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, தடையற்ற மின்சாரம் தரப்பட்டிருக்கிறது, தூய குடிநீர் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, சாலை சரியாக போடப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து சரியாக நடத்தப்பட்டிருக்கிறது. எது ஒன்றையாவது உங்களால் சொல்ல முடியுமா? என்ன தந்திருக்கிறார்கள்? என்ன தந்திருக்கிறார்கள்? முழுக்க முழுக்க இலவசம் இலவசம், ஃப்ரீ ஸ்கீம் என்று கொடுத்து உங்களை ஏமாத்தி வாக்கை பறித்து மறுபடியும் பதவிக்கு வந்ததை தவிர, பல லட்சம் கோடிகளில் கொள்ளையடித்து பதுக்கி ஒதுக்கி வைத்ததை தவிர சாதித்தது என்ன? இந்த அரசுகள் சாதித்தது என்ன? 5.5 லட்சம் கோடியில் 5 லட்சம் கோடியில் இந்த நாட்டை பூமியின் சொர்க்கமாக மாற்ற முடியாதா? முடியுமா? முடியாது. நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியை 1 லட்சம் கோடி கட்டுகிறது உங்கள் அரசு. நாடு ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய். ஆனால் அந்த ரேஷன் அட்டையிலே 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறியாதவர்களா நீங்கள்? அறியாதவர்களா? உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் தானே நீங்கள். உங்களுக்கு இது தெரியாதா? ஒருவன் வாக்குக்கு காசு கொடுக்கும் போது அவன் முதலீடு செய்கிறான். இந்த தொகுதியில் 30 கோடி முதலீடு செய்தால் மக்களுக்கு சேவை செய்யவா, இல்ல லாப தேவைக்கா, மக்கள் சேவைக்கா? 30 கோடி முதலீடு செய்து வென்றால் 300 கோடி ஈட்டலாம். ஒருவேளை மந்திரி ஆனால் 30,000 கோடி ஈட்டலாம். அவ்வளவுதானே. உனக்கு சேவை செய்வான். ஏன் காசு தர வேண்டும்? ஏன் 30 கோடி செலவழித்து ஒரு தொகுதிக்கு சேவை செய்ய, நல்லது செய்ய வர்றதுக்கு அவன் அதனால் காந்தியடிகள உனக்கு வேலை செய்ய வர எதுக்குடா காசு கொடுக்கணும்? எதுக்கு காசு கொடுக்கணும்? அப்போ இது தெரியாதா? நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்று, பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு என்று தெரியாதா? வாக்கை வாங்கிக் கொண்டு வாக்கை செலுத்தும் போது காசை வாங்கிக் கொண்டு நமக்கு நாமே வாக்கரிசி போட்டுக் கொள்கிறோம் என்பதை அறியாத மக்களா நீங்கள்? மாற்றுங்கள் தயவு செய்து. ஒரு மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, என் உயிரினும் எவுடன் பிறந்தார்களே, மகத்தான மாற்றத்தை உங்களிலிருந்து நீங்கள் தொடங்க முடியும். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நான் இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர நினைக்கிறேனோ அதை என்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன். காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்த மாட்டேன். யாரு வந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்பதை ஆய்ந்து அறிந்து யோசித்து முடிவெடுப்பேன். 4 தலைவர்கள், ஒன்று ஐயா ஸ்டாலின், ஒன்று ஐயா எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று அவர் விஜய் அவர்கள், அடுத்தது உங்கள் மகன் நிற்கிறேன். எல்லோரும் கருத்துக்களை சொல்கிறார்கள். யார் சொல்வது சரி என்று கூட பார்த்து தெரிந்து முடிவெடுக்க முடியாதவங்களால் யாரிடத்தில் உண்மை நேர்மை இருக்கிறது என்று அறிய முடியாதா? யார் உண்மையிலேயே அக்கறையிலே, யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேரன்பு கொண்டு யார் உண்மையிலே நிற்கிறான் என்பதை தெரியாதா? அதை கூட கணிக்க முடியாதா? அவர் 2000 தருகிறேன் என்கிறார் ஐயா ஸ்டாலின். ஐயா எடப்பாடி குடும்ப தலைவிக்கு 2000 தருகிறோம் என்றார். அவர் விஜய் அவர்கள் 2500 தருகிறேன் என்கிறார்கள். தரட்டும். எங்கிருந்து தருவார்கள்? எப்படி தருவார்கள்? எங்கிருந்து எடுத்து தருவார்கள்? எதுக்கு? இப்போ 2000, அப்ப அடுத்த தேர்தல் வந்தா 4000 ஆகும். இதுதான் வளர்ச்சியா? ஒரு நாடு கடனை வளர்ச்சி என்று காட்டுது. அதுதான் அறிவு சமூகம் பொறுக்குதா? இதுக்குத்தான் உங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கா? இதுக்குத்தான் மூளை என்கிற உறுப்பும் சிந்தனை திறனும் உங்களுக்கு இருக்கா? ஒன்னும் செய்ய முடியாது. இந்த தேர்தலை மாறுதலுக்கான தேர்தலாக பாருங்கள். போட்டு விட்டீர்கள். ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் 1/4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறீர்கள், 5 முறை. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் 20 ஆண்டுகள்.
ஐயா எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள். ஒரு முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் தான் வாழ்ந்து பாருங்களேன். எப்படி இந்த நாடு மாறுகிறது, தலை சிறந்த நாடாக உயர்கிறது, எல்லோருக்குமான வேலை, எல்லோருக்குமான கல்வி, எப்படி மருத்துவம் தரம் உயர்த்தப்படுகிறது என்பதை ஒரு தடவை பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை, நாங்கள் பிறந்த எங்கள் நாட்டை மாற்றி படைக்கிறோமா இல்லையா என்று பாருங்கள். நாங்கள் காசை முன்னிறுத்தவில்லை, கருத்தை, எங்கள் கனவை உங்கள் முன்னால் வைக்கிறோம். நாங்கள் கோடிகளை கொட்டவில்லை, உயர்ந்த கொள்கையை உங்கள் முன்னால் வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், எங்கள் உயிரினமினே எங்கள் உடன் பிறந்தார்கள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள், எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த நிலத்திலே போட்டியிடுகிற என் தங்கை, பவானிசாகர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, செவிலியராக இருக்கிற சௌந்தர்யா அவர்களுக்கு சேவை பெண்கள் எல்லாம், நர்சுகள் எல்லாம் வீதியில் நிற்கிறார்கள். கொரோனா வந்த நேரத்தில் என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை சொந்தங்களே, கொரோனா வந்த நேரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு கொரோனா நோயாளியை மருத்துவம் கொடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா? அல்லது அப்படி ஒன்று நடந்ததுண்டா? இல்லை. அரசு மருத்துவர்கள் தான் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது கொரோனா நோயாளிகளுக்கு, கொரோனா தொற்று நோய் வந்தவர்களுக்கு மருத்துவம் கொடுத்தார்கள். தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாது செவிலியர்கள் அவர்கள்தான் சேவை செய்தார்கள். அப்போது அரசு மருத்துவர்கள் கடவுளாக தெரிந்த இவர்களுக்கு, செவிலியர்கள் தேவதைகளாக தெரிந்த இவர்களுக்கு இன்று தேவையற்றவர்களாக தெரிகிறார்கள். பணிக்கு ஆட்கள் பத்தவில்லை என்று அவசரமாக கூடுதலாக செவிலியர்களை சேர்த்தார்கள். உங்களுக்கு பணி நிரந்தரம் தருகிறோம் என்ற வாக்குறுதியை கொடுத்தார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று வீதியில் நிற்கிறார்கள். எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கள் என்று வீதியில் நிற்கிறார்கள். அந்த செவிலியரில் ஒரு தேவதை தான், ஒரு சேவை மகள் தான் என்னுடைய தங்கை சௌந்தர்யா. தயவு செய்து என் அன்பு சொந்தங்களே, மருத்துவமனையில் சேவை செய்த என் தங்கை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்திருக்கிறார். பல மருத்துவர்களை இங்கே வேட்பாளராக, முன்கள போராளிகளாக நிறுத்தினேன். செவிலியரை நிறுத்தினேன், அறிவார்ந்த பிள்ளைகளை நிறுத்தினேன். அறிவு சமூகம் படையுங்கள், தேக மருத்துவம் பிறகு செய்யுங்கள், தேசம் கெட்டு கிடக்கிறது, அதற்கு மருத்துவத்தை செய்யுங்கள் என்று மருத்துவர்களை நிறுத்தினேன். கற்றறிந்த பிள்ளைகளை களத்திற்கு வாருங்கள், சமூகம் சீர்கெட்டு கிடக்கிறது, அதை சீர் செய்யுங்கள், நாடே குப்பை மேடாக இருக்கிறது, கூட்டி அள்ளுங்கள் என்று இங்கே சுத்தம் சுகம் தரும் என்று எல்லோரும் சுவத்தில் எழுதி வைக்கிறார்கள். இறங்கி கூட்டுவதுதான் யார் என்று தெரியவில்லை. அதனால் நம்ம தெருவை கூட்டுவோம், தேசம் தானாக சுத்தமாகும் என்று உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். அறிவு சமூகமே, எங்களை பெற்ற பெருமை மிக்க பெரியோர்களே, என் உடன் பிறந்த சொந்தங்களே, உங்களிடத்தில் உங்கள் மகன் உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் கேட்கிறேன். எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு பின்னால் பாருங்கள். எங்க அப்பன் அமைச்சர் அல்ல, எங்கள் அப்பன் முதலமைச்சர் அல்ல, சாதி சொல்லி வரவில்லை, மதம் சொல்லி திரட்டவில்லை, செத்துப்போன என் மொழி, செத்துப்போன என் இன உணர்வு, இதை சொல்லி 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 கத்தி 36 லட்சம் மான தமிழ் மக்கள், தன்மான மக்களின் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக வளர்ந்து தனித்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இன்று களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நீங்கள் எங்களுக்கு செலுத்திய வாக்கு. 3வது இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர்கள் உங்கள் மகனை, உங்கள் பிள்ளைகளை. உங்களால் இந்த பிள்ளைகளை முதலிடத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியும். அந்த வலிமை உங்க வாக்குக்கு இருக்கிறது, உங்கள் வாக்குக்கு இருக்கிறது. வெற்று வாக்குறுதிகளை தருவதற்கு உங்கள் மகன் தயாராக இல்லை. ஏன்? நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என்னை பெற்றவர்களை, என் உடன் பிறந்தவர்களை, என் ரத்த சொந்தங்களை நான் ஏமாற்ற தயாராக இல்லை. தமிழன் ஏமாறக்கூடாது, ஏமாற்றப்படவும் கூடாது. அப்ப என்ன செய்வாய்? சிறந்த கல்வியை தருகிறேன், உலகத்தரத்திற்கு சிறந்த மருத்துவத்தை தருகிறேன், தூய குடிநீரை தருகிறேன். இது 3ஐயும் கட்டணம் இல்லாமல் மிகச்சரியாக, மிகச்சமமாக, மிகத்தரமாக தருகிறேன். எது ஒன்றும் இலவசமாக தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட வந்தவன் அல்ல நான். ஓசி பஸ்
ஏசி பஸ் ஓட்டுகிறேன், கட்டணத்தோடு ஓட்டுகிறேன். உங்கள் மகன் தரமான பேருந்து தாரேன், பயணிக்க நல்ல பாதை தாரேன், தடையற்ற மின்சாரம் தாரேன், எரிக்க எரிகாற்று தாரேன், எதையும் இலவசமாக தரமாட்டேன். பொறுத்து கொள்ளுங்கள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மதிப்புமிக்க வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறேன். விருப்பம் இருந்தால் எங்களுக்கு வாக்கு தாருங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். போட்டா போடுங்க, போடலைன்னா போகுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் என் பிறவி கடமை உங்களுக்காக சொல்ல வேண்டியதை சொல்றேன், அவ்வளவுதான். எல்லாரும் வாழணும், நல்லா இருக்கணும்னா உலகத்துல சேவை பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கு. பொருளாதாரத்தில் பல பிரிவு இருக்கு. என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தவர்களே, நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா தஞ்சையை தாய்விடமாக கொண்ட மகன், காந்தி, அண்ணல் காந்தியின் நேரடி செயலாளர், தனி செயலாளர். அவர் தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறார். காந்தியின் பொருளாதாரமும் எல்லாமே தான். உங்கள் மகனின் பொருளாதார கொள்கையும் அதுதான். அவர் தற்சார்பு பொருளாதாரத்தில் வணிக பொருளாதாரம், அதிலே அடாவடி பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், இப்படி பல அடுக்குகளாக பொருளாதாரத்தை பிரிக்கிறார். இந்த சேவை பொருளாதாரத்தில் வருகிற ரெண்டே ரெண்டு பேர், ஒருவன் வேளாண்குடி மகன், இன்னொன்னு தேனீக்கள். தேனீக்கள் தனக்கென்று உழைக்கும், தனக்கென்று சேமிக்கும், ஆனால் பிறருக்கு பயன்படும். அந்த செயலுக்கு பேர், அந்த கொள்கைக்கு பேர் சேவை பொருளாதாரம். விவசாயி தனக்கென்று உழைக்காமல், தனக்கு மட்டுமே இல்லாமல் தானும் உண்டு, பிறரின் பசியும் போக்க பிறருக்கும் உணவளிக்கிற அந்த சேவை பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் செய்கிற ரெண்டே உயிர், ஒன்று தேனி, இன்னொன்று தேனீக்கு இணையாக உழைக்கிற என்னுடைய விவசாயி. அந்த விவசாயிகளே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். ஒரு நாட்டில் எவன் வேண்டுமானாலும் தோற்கலாம், எவள் வேண்டுமானாலும் வீழலாம், விவசாயி வீழக்கூடாது. ஏன் ஏன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்து உழவே தலைங்கிறான். உலகத்தில் எல்லாவற்றையும் விட தலை சிறந்தது உழவு, உழவாண்மை என்கிறான் நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார். மதிப்புமிக்க பெருமக்களே, உழைக்கும் உழவர் குடிமக்களே, உங்களின் எண்ணமும் சின்னமும் விவசாயி வாழ வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். விவசாயிக்கு வாக்களியுங்கள், விவசாயம் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். என் அன்பு தங்கை சௌந்தர்யா அவர்களுக்கு பவானிசாகர் இந்த தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எளிய மகள் இவரின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி. போன முறை இந்த கூட்டத்தில் நின்றிருந்தால் இந்த முறை இங்கே நிற்கிறாள், நாளை அங்கு ஒருவர் இங்கே நிற்கலாம். எத்தனை காலத்திற்கு குறைகளையே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு பிரச்சனைகளே பேசிக் கொண்டிருப்பீர்கள்? உங்கள் மகனும் உங்கள் பிள்ளைகளும் வந்திருப்பது குறை கேட்க அல்ல, குறை தீர்க்க. பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களோடு நின்றவர்கள், அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் வந்த பிள்ளைகள் ஒரு பக்கம். நீங்க எந்த பக்கம் நிற்கப் போகிறீர்கள் என்பதை முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி நாளை எதை சொல்லும்? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.